வெல்கம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இம்பல்ஸ் வேவ் வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃபுல் சைக்கிள்ல நீங்க பார்த்தீங்க, ஒரு ப்ளூ கலர்ல இருந்தது ஒரு இம்பல்ஸ் வேவ், மோட்டிவ் வேவ். அதுக்கப்புறம் ரெட் கலர்ல இருந்தது கரெக்டிவ் வேவ். ஓகே, அது வந்து ஒரு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கிள். இந்த பாட்டில் நம்ம வந்து இம்பல்ஸ் வேவ் பத்தி என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ஒரு blank சார்ட் போட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை வந்து பார்க்க போறோம். ஓகே, ஒரு blank சார்ட்ல நீங்களே வந்து பாஸ் பண்ணி வீடியோ நீங்களே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க, எங்க எங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4, 5. ஓகே, இது வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க வந்து சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்களே வந்து பாஸ் பண்ணி வீடியோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது வந்து நம்ம பார்க்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிக்கிறாங்க. இது வந்து தப்பு கரெக்ட் இருக்குது யாருமே இல்லை, சில பேருக்கு. அதனால அந்த தப்பு ஃபார்மேட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால. இங்க வந்து பை, இங்க வந்து செல்லிங், இங்க இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் போவோம், மார்க்கெட்டு புல்லிஷா இருக்கு, பெரிஷா இருந்திருக்கு, இது வந்து செல் ஆன் ரைஸ், பை ஆன் டிப். இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வந்துருவாங்க மார்க்கெட்டுக்கு. டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க படிச்சுட்டு ஒரு டிரைவிங் கத்துக்கவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடிங்ல நீங்க வந்து டெக்ஸ்ட் புக் படிச்சு ட்ரேடிங் பண்ணவே பண்ண முடியாது. நீங்க வந்து ரியலா எப்படி ஆகுது மார்க்கெட்டு, எப்படி ஃபார்ம் ஆகுது மார்க்கெட்ல ட்ரேடிங், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வந்து வேவ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். வேவ் 1, வேவ் 2 அதுக்கப்புறம் வரும் கரெக்டா. வேவ் 1, வேவ் 2, அதுக்கப்புறம் வேவ் 3. பெரிய வேவ் இதெல்லாம் இருக்கும்போதே பெரிய வேவ். இப்போ நம்ம ரூல்ஸ் பார்க்குறோம், வேவ் 3யோட ரூல்ஸ். ஆனால் நீங்களே வந்து பார்த்துக்கிங்கன்னா வேவ் 3 வந்து இந்த வேவ்ல சடனா ஒரு ஃபாஸ்ட் மூவ் வரும், பெரிய மூவ் வரும். யாருக்குமே தெரியாது எப்படி ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்கும்போது சடனா ஒரு ஃபாஸ்ட் மூவ் வரும், ரொம்ப தூரம் போயிடும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வேவ்ல இருக்கும்போது வேவ் 3ல நீங்க வந்து ஷார்ட்டே பண்ண முடியாது. சில பேர் வந்து சரி சின்ன பவுன்ஸ் தான் ஷார்ட் பண்ணலாம், இது வந்து செல் ஆன் ரைஸ் தான் வந்துட்டு யோசிச்சுட்டு ஷார்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடியே எங்கேயோ இங்கேயே வந்து ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நிஜமாலே அவங்கலாம் வேவ் ஸ்ட்ரக்சரே தெரியாது. இது வந்து வேவ் 3, இது வந்து ஷார்ட்டே பண்ணக்கூடாது, மேல போயிட்டே இருக்கும் வேவ். இது வேவ்ல தான் யார் வருவாங்க? உங்க மெயின் டிஐஏ, எஃப்ஐஏ, இல்லைன்னா நம்ம ஹெட்ஜ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. இந்த வேவ்ல தான் இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஓகே, நம் புரிஞ்சுக்கோங்க, இந்த வேவ் 3 வந்து நீங்க எப்பவுமே ஷார்ட் பண்ண முடியாது. இது வந்து மெயின் ரூல். வேவ் 3க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த வேவ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் பேரிஷ் மைண்ட்ல இருப்பாங்க. இங்க தான் ஓகே, கீழே தான் போகுது, கீழே தான் போயிட்டு போவோம் போவோம்ட்டு சடனா இவ்வளவு பெரிய மூவ் வந்துடும். அவங்க புரியவே புரியாது. So எல்லாமே வந்து இங்க வந்து சரி ஓகே மார்க்கெட் மேல தான் போகுது இப்ப யோசி முடிவு பண்றாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஆனா முடிவு பண்ணிட்டு அது வந்து சடனா மார்க்கெட் மாறி கரெக்ஷன்ல போயிடும். கரெக்ஷன்ல போகும்போது எல்லாருமே பை ட்ரை பண்ணுவாங்க, இவங்க பை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மார்க்கெட் மேல சின்ன சின்ன மேல போயிட்டு விழுந்துரும், திரும்பி மேல போயிட்டு விழுந்துரும், திரும்பி மேல போயிட்டு விழுந்துரும். இங்க வந்து எல்லாமே ட்ராப் பண்ணிடுவாங்க. இதுதான் இருக்குதே காம்ப்ளெக்ஸ் வேவ்னா, ரொம்ப டிஃபிகல்ட் டேஞ்சரஸான வேவ்னா இதுதான் வேவ் 4ன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேவ் 4ல நம்ம ரொம்ப நிறைய வாட்டி நிறைய பேர் வந்து மாட்டிடுவாங்க, ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இங்க எப்படி எந்த ட்ராப்ல தெரியாது. ஸோ வேவ் 4 வந்து நம்ம முன்னாடியே தெரியும். வேவ் 3க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு வேவ் 4 வரப்போகுது. கண்டிப்பா அதுல ட்ராப்பிங் இருக்கும். நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும், உஷாரா இருக்கணும் இதுல. ஓகே, இது வந்து வேவ் 4. அதுக்கப்புறம் லாஸ்ட் வேவ் 4 வந்து ஆக்சுவலா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். ஓகே, வேவ் 4 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். நம்ம பிக் பாய்ஸ் வந்து பை பண்ணுவாங்கல்ல வேவ் 3ல, அவங்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கதான் வந்து யோசிச்சுட்டு மேல கீழே, மேல போதா கீழே போதா, மேல போதா கீழே போதான்ட்டு நிறைய பேர் மாட்டிப்பாங்க. ஓகே, சடனா வந்து லாஸ்ட் ஒன் லெக் வந்துடும். இந்த லெக்ல வந்து திரும்பி மேல போதும் வேவ் வந்து, இந்த வேவ்ல என்ன யோசிப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து திரும்பி மிஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்படி ஒரு வேவ் வந்தது, அதுக்கப்புறம் இப்படி வேவ் வரப்போகுதுன்ட்டு யோசிக்கவே முடியாது.
ஏன்னா இவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க வேவ் 4ல. ஓகே, ஸோ வேவ் 5 வரப்போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. நீங்க இப்போ வேவ் ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஒரு வேவ் வரப்போகுதுன்ட்டு. ஸோ இந்த வேவ் 5ல எப்படின்னா எல்லாமே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி சொல்லிட்டு இங்கதான் மேலதான் போகுது மார்க்கெட், எதுவுமே கீழே வராது. ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ் வந்திருக்கு, சும்மா ஒரு டிப் வந்துருக்கு, சரி இந்த டிப் மிஸ் ஆயிட்டோம், இந்த மூவ் மிஸ் ஆயிட்டோம், இந்த மூவ் மிஸ் ஆகவே கூடாதுன்ட்டு எல்லா காசெல்லாம் போட்டுருவாங்க இதுல. ஆனா நம்மளுக்கு தெரியும் இது வந்து லாஸ்ட் மூவ், இதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுலயே வந்து இந்த லாஸ்ட் பிட்ல தான் எல்லாம் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க எக்ஸாக்டா லாஸ்ட் பிட்ல, உடனே சடனா மார்க்கெட் திரும்பி உடனே டக்குனு கீழே போயிடும். அவங்களாம் தெரியாது என்ன ஆச்சுங்கன்ட்டு. ஸோ எல்லாமே நியூஸ் பார்ப்பாங்க, ஓகே மார்க்கெட் இப்படி ஆச்சா, ஓகே அந்த நியூஸ் அதனாலேயே இது இப்படி ஆச்சா. ஸோ அது வந்து தேவையே இல்லை நம்மளுக்கு, நியூஸ் வரப்போகுது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இதுதான் வேவ் 5. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, அதில் வந்து வேவ் 1 வேவ் 3 வேவ் 5 ஒரே டைரக்ஷன் இருக்கு. இதுதான் மெயின் டைரக்ஷன், அப் சைட் டைரக்ஷன். இதுதான் இம்பல்ஸ் வேவ், அதில் மோட்டிவ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஸோ இம்பல்ஸ் வேவ் வந்து தமிழ்ல இல்லை, ஸோ அது வந்து இங்கிலீஷ் வேர்டு, ஸோ இங்கிலீஷ் தான் சொல்லணும் இம்பல்ஸ் வேவ்ன்ட்டு. சரிங்களா? வேவ் 2 வேவ் 4 இது பெரிய இம்பல்ஸ் வேவ், ஃபுல் 5 வேவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே 2 வேவ் கரெக்ஷனா இருக்கு. 2 வேவ் கரெக்ஷனா இருக்கு. வேவ் 2 வந்து வேவ் 1ஓட கரெக்ஷன், வேவ் 3 அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும், அது வந்து வேவ் 4. சரிங்களா? நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல போனீங்கன்னா அங்க வந்து வேவ் 4 கால்குலேட் பண்ணலாம். ஓகே வேவ் 4 இங்க வந்துச்சா, இங்க வரும், இப்ப திரும்பி இப்ப இங்க எக்ஸாக்டா எங்க பிடிக்கணும்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணலாம் வேவ் 4 எந்த ஸ்ட்ரக்சர்ல வரலாம், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாக்டா நீங்க யோசிக்கலாம். இந்த ஏரியாலாம் வந்து நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இங்கதான் வேவ் 5 ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணீங்களா, நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த வேவ் 5 ஸ்டார்ட் ஆகவே முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரியும் இங்க வந்து ஒரு ரைஸ் வரப்போகுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட்ல. ஓகே, நீங்க வந்து ட்ராப் ஆக மாட்டீங்க. அது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பிகினர் பார்ட் வந்து ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதனால இது வந்து சில ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரிஷ் ஒரு புல்லிஷ்க்கு புல்லிஷ் வந்து எல்லாரும் தெரியும் மேலதான் போகுது, பேரிஷ்னா கீழே போகுது. ஸோ இம்பல்ஸ் வேவ் பேரிஷும் புல்லிஷ் ரெண்டுமே இருக்கலாம். அதுல சில ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்னா வேவ் 3 வந்து சின்ன எல்லாத்துக்குமே வேவ் 1 வேவ் 3 வேவ் 5 இந்த 3 வேவ்ல வேவ் 3 கேன் நெவர் பி ஷார்டஸ்ட். சின்னது வேவ் 3 சொல்லுவாங்கல்ல, அது வந்து இருக்கவே இருக்காது, பெரியதா இருக்கும். இட் கேன் பி பிகெஸ்ட், எப்படின்னா எல்லாத்துலயே பெருசா இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் நம்பர்ல இருக்கலாம். மீனிங் வேவ் 1 இருக்கு, ஓகே, நீங்க உங்ககிட்ட வேவ் 1 இருக்கு, அதுக்கப்புறம் வேவ் 3 இருக்கு, வேவ் 5 இருக்கு, எல்லாமே இது வந்து இம்பல்ஸ் வேவ் மேலதான் போகுது. 2 and 4 நம்ம பார்க்கல, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. 1 3 5ல வேவ் 3 வந்து இது வந்து சின்னவே இருக்காது, பெரியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல வேவ் 5 இருக்கலாம், வேவ் 1 இருக்கலாம், ஆனா செகண்ட் நம்பர்ல வேவ் 3 இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, அதுக்கப்புறம் வேவ் 3 நம்பர் 1ல தான் இருக்கலாம். மீனிங் வேவ் 3 ரொம்ப எல்லா வேவ்ல வேவ் 3 பெருசா, மோஸ்ட் கேசஸ்ல நீங்க பார்ப்பீங்க பெருசு தான் இருக்கும். ஓகே, சின்ன வேவ் 3 வரவே வராது. ஏன்னா இந்த ஏரியால தான் நம்ம எஃப்ஐடிஐ இவரெல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பை பண்ணுவாங்க. பையா செல்லா ரெண்டுமே அதுதான். மெயின் ஆக்டிவிட்டி வேவ் 3ல தான் இருக்கும் அவங்க வந்து. சரிங்களா? இது வந்து வேவ் 3 கேன் நெவர் பி ஷார்டஸ்ட், சின்ன இருக்கவே இருக்காது இது. கம்பேர்ட் டு இப்போ நீங்க 3 வேவ் பார்த்தீங்கன்னா 1 3 and 5, இதுல எல்லாத்துமே சின்னது வேவ் 3 இருக்கவே இருக்காது. எல்லாத்துமே ரொம்ப பெரிய வேவ் இருக்கலாம், நம்பர் 1ல இருக்கலாம், இல்லைன்னா நம்பர் 2. ஓகே, ரொம்ப சின்ன வேவ் வேவ் 1 வேவ் 3 இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து வேவ் 2. வேவ் 2 வந்து கரெக்ஷன் ஆகும்போது வேவ் 2 எப்படி எந்த வேவ் கரெக்ட் பண்ணுவோம், வேவ் 1ஓட கரெக்ஷன். ஓகே, ஸோ வேவ் 1 வேவ் 2 கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷன் வந்து வேவ் 1ஓட ஸ்டார்ட் இங்க இருக்கு. சரிங்களா? வேவ் 1ஓட ஸ்டார்ட் கீழே போகவே போகாது.
அதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து 0 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா ஃபுல் அண்ட் மொத்தம் இந்த வேவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 பாயிண்ட் சில பேர் சொல்லுவாங்க, தப்பு இல்லை. ஸோ இது வந்து வேவ் 2 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு கீழவே போகாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் தப்பு பண்றாங்க. யூடியூப்ல, நம்ம சோஷியல் மீடியால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இதுல வந்து வேவ் 1, வேவ் 2, வேவ் 2 வந்து வேவ் 1க்குள்ள தான் இருக்கும். இது வந்து கீழே போகவே போகாது. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சேம் திங் பேரிஷ் சினாரியோல வேவ் 1 கீழே போகுதுன்னா வேவ் 2 வந்து வேவ் 1 தாண்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் தாண்டி போகாது. வேவ் 1க்குள்ள தான் இருக்கும். ஓகே, இது வந்து முக்கியமான பாயிண்ட், நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். இது வந்து லாஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா வேவ் 4. இப்போ நம்ம வேவ் 1 ஆச்சு, வேவ் 2 ஆச்சு, வேவ் 3 ஆச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய மூவ் ஆச்சு. வேவ் 4 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வேவ் 1க்கு இங்க இருக்கு, வேவ் 1ஓட ரேஞ்ச் இதெல்லாம். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உங்க வேவ் 1ஓட ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்ச்குள்ள இது வரவே வராது இது. ஓகே, வேவ் 4 வந்து வேவ் 1 ரேஞ்ச்குள்ள வராது. இது வந்து வேவ் 1 மேல தான் இருக்கணும், வேவ் 4. ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் ரூல். நிறைய பேர் வந்து இது வேவ் 4 கீழே வந்துச்சு, ஓகே நம்ம 1 மார்க் பண்ணிட்டோம், 2 மார்க் பண்ணிட்டோம், நம்ம 3 போடணும், 3 போட்டு ஓகே அடுத்த வேவ் 4 தான், அதனால மார்க் பண்ணிடுவாங்க நிறைய பேர். இது பயங்கர தப்பான மெத்தடு. இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஓகே, அதுக்கப்புறம் மேலதான் போகுது வேவ், ஓகே கரெக்டா நம்ம கரெக்ட் தான் இருக்கும், வேவ் 5 தான் கரெக்டா போட்டோம். ஆனா தப்பு. வேவ் 4 வந்து வேவ் 1க்குள்ள வரவே வராது. வந்துச்சுன்னா நீங்க யோசிக்க மாதிரி, சப்போஸ் நீங்க போட்டீங்க வேவ் 1 போட்டீங்க, வேவ் 2 போட்டீங்க, வேவ் 3 போட்டீங்க, நடுவில் அடுத்த வேவ் வந்து இது 1 கீழே வந்துச்சு. ஸோ நீங்க வந்து அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து தப்பு. யாருமே சொன்னாலும் இது தப்பு. வேவ் 4 வேவ் 1க்குள்ள வராது. ஒன்லி அண்ட் ஒன்லி ஒரே ஸ்ட்ரக்சர்ல வரும். அது வந்து நீங்க அடுத்த நிறைய பார்ட்ஸ்ல பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல இல்லைன்னா அடுத்த கரெக்டிவ் வேவ்ஸ் படிக்கும்போது நீங்க பார்ப்பீங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க, வேவ் 4 எப்பவுமே வேவ் 1க்குள்ள வராது. இம்பல்ஸ் வேவ்ல இதுதான் ரூல். ஓகே, சேம் திங் பேரிஷ் சினாரியோல வேவ் 4 வேவ் 1க்குள்ள இந்த ரேஞ்ச்குள்ள வரவே வராது. இது கீழே தான் இருக்கும் பேரிஷ்ல. புல்லிஷ்ல வந்து மேலே தான் இருக்கும் வேவ் 4. இது வந்து முக்கியமான ரூல். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிக்கிறாங்கன்னா, இது வந்து எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா வேவ் 1 மார்க் பண்ணியிருக்காங்க, வேவ் 2, வேவ் 3, அதுக்கப்புறம் வேவ் 4. இது வந்து ஒரு ரேஞ்ச், வேவ் 1ஓட ரேஞ்ச். வேவ் 4 வந்து நம்ம தெரியும் ரூல்ஸ்ல இது வந்து வேவ் 4 வேவ் 1க்குள்ள வரவே வராது. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த 4த்தோட ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்ஷன் வந்து வேவ் 1க்குள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட்குள்ள வரவே வராது. நம்மளுக்கு தெரியாது, யாரும் மார்க் பண்ணோம் அது தப்ப மார்க்கிங். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, டிஃப்ரென்சஸ் நிறைய வந்துடும். ஃபியூச்சர்ல நீங்க படிக்கும்போது எலியட் வேவ் அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதனால நீங்க வந்து நீங்க எப்படி புல்லிஷா யோசிக்கிறீங்க, உடனே இது வந்து கீழே வந்துடும். நீங்க வந்து பேரிஷா யோசிக்கிறீங்கன்னா உடனே மேலே போயிடும். அது வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க தப்பு பண்ணீங்கன்னா ஒத்துக்கணும், பரவாயில்ல, நீங்க வந்து கத்துக்கிறீங்க. அடுத்து மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்கணும், நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி வேவ் 4 இது 1க்குள்ள வராது, நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுது, பரவாயில்ல. நீங்க வந்து கத்திக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நெக்ஸ்ட் டைம் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தப்பா எப்படி மார்க் பண்றாங்கன்னா, வேவ் 2 வந்து வேவ் 1 கீழே போகாது. இது வந்து 90% ரீட்டைஸ் ஆகலாம், பரவாயில்ல. ஆனா டபுள் பாட்டமா இல்லைன்னா கீழே போகவே போகாது வேவ் 2. அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் 1 ரீட்ரேஸ் பண்ணலாம் 90% வரைக்கும், ஆனா அது கீழே போகாது. இது வந்து ஒரு தப்பா மார்க்கிங் பண்றாங்க. நிறைய பேர் இந்த இப்படி தப்பா மார்க்கிங் பண்றாங்க, நீங்க பண்ணாதீங்க, இது தப்பு. ஓகே, இப்ப இன்னொரு இன்கரெக்ட் மார்க்கிங்லாம் எப்படின்னா, வேவ் 3 ரொம்ப சின்னதா இருக்கு. வேவ் 3 வந்து வேவ் 1 வேவ் 5ல இருந்து இந்த மூணு வேவ்ல வேவ் 3 எல்லா சின்னதா இருக்காது. இந்த 3 வேவ்ல பிக்கெஸ்ட் வேவ் இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் நம்பர் இருக்கலாம், செகண்ட் பிக்கெஸ்ட். ஆனா ரொம்ப லாஸ்ட் மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேவ் இருக்கவே இருக்காது. இது இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா
இந்த எக்ஸாம்பிள்ல வேவ் 1 பெருசா இருக்கு, பரவாயில்ல, பெரிய ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வேவ் 3 கிட்ட பாத்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா வேவ் 1 வேவ் 3ல இருந்து பெருசா இருக்கு. வேவ் 1 வேவ் 3ல இருந்து பெருசா இருக்கு இந்த எக்ஸாம்பிள்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வேவ் 5ம் ரெண்டுமே சேர்ந்து வேவ் 3க்கு மேல இருக்கு, பெருசா இருக்கு. இது வந்து தப்பான மார்க்கிங். புரியுங்களா? எப்படின்னா வேவ் 5 அண்ட் வேவ் 1 பாத்தீங்கன்னா வேவ் 3க்கு மேல இருக்கு, தப்பான மார்க்கிங். ரூல் என்னதுன்னா வேவ் 3 பிக்கெஸ்ட் வேவ் இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் நம்பர்ல இருக்கும். ஓகே, செகண்ட் நம்பர். இப்போ வேவ் 2 நம்ம பார்க்கல, வேவ் 4 பார்க்கல, ஏன்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. மெயின் டைரக்ஷன்ல போறது வேவ் 1 வேவ் 3 அண்ட் வேவ் 5. சரிங்களா? இந்த மார்க்கிங்ல இன்னொரு தப்பு என்னன்னா வேவ் 4 வந்து வேவ் 1 கீழே வந்துச்சு. இந்த மார்க்கிங்ல என்ன செகண்ட் தப்பு என்னன்னா வேவ் 4 வந்து வேவ் 1 கீழே வந்துச்சு. ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கவுண்டே தப்பு. இது வந்து இன்கரெக்ட் மார்க்கிங். சரிங்களா? இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து எப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ பிளாங்க் சார்ட்ல நம்ம 1 2 3 4 போட்டோம். இப்போ நம்ம ரூல்ஸ் பற்றி இந்த ரூல்ஸ் வந்து நம்ம சார்ட்ல போட்டு பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வேவ் 2, இந்த வேவ் 2 வந்து வேவ் 1 கீழே போகல. இது வந்து கரெக்டான மார்க்கிங். ஓகே, இது வந்து இப்போ வேவ் 3 நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேவ் 3 வந்து வேவ் 1 இருக்கு, வேவ் 3 இருக்கு, வேவ் 5 இருக்கு. இதுல வந்து வேவ் 3 பிக்கெஸ்டா இருக்கலாம் எல்லாமே லென்த்ல, இல்லைன்னா செகண்ட் நம்பர்ல இருக்கலாம். ஓகே, ஆனா இது வந்து ரொம்ப சின்ன இருக்கவே இருக்காது. வேவ் 3 எல்லாத்துமே சின்னது இருக்காது. 1 3 5ல இருந்து மூணாத்துல இந்த 3 வேவ்ல ரொம்ப சின்னது வேவ் 3 இருக்கவே இருக்கக்கூடாது. இல்லைன்னா உங்க மார்க்கிங் வந்து தப்பு. இந்த எக்ஸாம்பிள்ல கரெக்டா இருக்கு. நம்ம ரூல்ஸ் போட்டது சார்ட்ல யூஸ் பண்ணிட்டு கரெக்டா மார்க் பண்ணிருப்போம் 3 வேவ். அடுத்த ரூல் என்னதுன்னா வேவ் 4 வந்து வேவ் 1 மேலதான் இருக்கும். வேவ் 1குள்ள வரவே வராது வேவ் 4. கரெக்டா நம்ம எல்லா ரூல்ஸ் போட்டு கரெக்டா மார்க் பண்ணிருப்போம். வேவ் 4க்கு அப்புறம் வேவ் 5 தான் வரும். வேவ் 5 அப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு இம்பல்ஸோட பேசிக் ரூல்ஸ். ஓகே, அடுத்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரெக்டிவ் வேவ்ஸ். கரெக்டிவ் வேவ்ஸ் வந்து என்னன்னா 5க்கு அப்புறம் ஒரு பெரிய கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆயிடும். இல்லைன்னா நம்ம அப் மூவ்லயே 2 கரெக்ஷன் இருக்கு, 2 இல்லைன்னா 4. இந்த 2 செகண்ட் வேவ் இருக்கு, ஃபோர்த் வேவ். இந்த 2 கரெக்ஷன் நம்ம அடுத்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் இந்த கரெக்ஷன்ல, எப்படி ஆகும், ரொம்ப முக்கியமான ஏரியா இது கரெக்ஷன்ஸ். இப்போ கரெக்ஷன்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க அடுத்த பெரிய வேவ் வந்து எப்படி பிடிக்கலான்ட்டு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. நீங்களே யோசிச்சுட்டு பார்த்துருவீங்க மார்க்கெட்ல. சரிங்களா? இது வந்து எனி கொஸ்டின்ஸ் இருந்தா, எனி டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து சாட்ல போட்டுருங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, அடுத்த பார்ட்ல பார்த்துக்கலாம்.